அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். கண்ணியத்துக்குரிய காஜிமார்களே, ஹஜ்ஜு என்று பொதுவாக ஒரே வார்த்தையில் சொல்லப்படக்கூடிய இந்த வணக்கத்தில் வெறுமனே ஹஜ்ஜு நாம் செய்யப்போவதில்லை. 3 காரியங்களை முக்கியமாக நாம் செய்ய இருக்கின்றோம். ஒன்று உம்ரா, இரண்டாவதாக ஹஜ்ஜு, மூன்றாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜியாரத் என்று சொல்லக்கூடிய சந்திப்பு. இந்த 3 காரியங்களையும் பற்றி விரிவான விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் சொல்லப்படும். முதலில் ஹஜ்ஜு என்பதுடைய விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்தின் கட்டாய கடமையாக ஹஜ்ஜு ஏகோபித்த அபிப்பிராயம் எப்படி உள்ளது? இஸ்லாத்தில் குர்ஆனுடைய கருத்துப்படி அல்லாஹ் சொல்கின்றான், வலில்லாஹி அலன்னாஸ் ஹிஜ்ஜுல் பைத்தி மனிஸ்ததா இலைஹி சபீலா வமன் கஃபர ஃபஇன்னல்லாஹ கனியுன் அனில் ஆலமீன். இதில் மக்களில் எவர்கள் சக்தி பெற்றவர்களோ அவர்கள் ஹஜ்ஜு செய்வதானது அல்லாஹுக்கு ஆற்ற வேண்டிய கடமையாகும் என்பதை தெளிவாக அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். எனவே ஹஜ்ஜு என்று சொல்லக்கூடிய இந்த அமல் ஷரியத்துடைய அடிப்படையில் ஒரு முக்கியமான ஃபர்லாக ஆகிவிட்டது. மேலும் குர்ஆனிலே அத்திம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத்த என்று சொல்கின்றான். நீங்கள் அல்லாஹுடைய உவப்பை பெறுவதற்கு ஹஜ்ஜையும் உம்ராவையும் நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அதாவது இதற்கு விளக்கம் சொல்கின்ற போது, ஹஜ்ஜை பரிபூர்ணமாக நீங்கள் நிலைநாட்டுங்கள் என்று அதற்கு தப்சீர் செய்திருக்கிறார்கள். எனவே ஹஜ்ஜு என்பது பரிபூர்ணமாக நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு அமலாக இருக்கிறது. ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸில், அல்லாஹுக்கு மிக சிறந்த செயல், நற்செயல் எது என்று கேட்கப்பட்ட போது அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நம்புவது என்று கூறினார்கள். அதனை அடுத்து எது என்று கேட்கப்பட்ட போது அல்லாஹுடைய பாதையில் போராடுதல் என்று கூறினார்கள். அதனை அடுத்து எது என்று கேட்கப்பட்ட போது ஹஜ்ஜ மப்ரூர் என்று சொன்னார்கள். ஹஜ்ஜு மப்ரூர் என்று சொன்னால் பாவங்கள் கலக்காத ஹஜ்ஜு என்பது பொருளாகும். இதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொன்ன விளக்கம், பசித்தவருக்கு உணவளிப்பதும் மென்மையான பேச்சும் என்பதுதான் ஹஜ்ஜே மப்ரூர் ஆகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். ஹஸரத் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹஜ்ஜை முடித்து திரும்பக்கூடிய ஒரு ஹாஜி உலக பற்றற்றவராக, மறுமையின் மீது வேட்கை கொண்டவராக, ஆர்வம் கொண்டவராக திரும்புவதுதான் ஹஜ்ஜே மப்ரூர் ஆகும் என்று சொல்கின்றார்கள். எனவே இந்த ஹஜ்ஜு என்பதை எப்படி நிறைவேற்றுவது என்பதை நாம் விளங்கிக் கொள்வது அவசியமாகும். இந்த ஹஜ்ஜில் 3 விதமான அமல்கள் நான் சொன்னேன். இந்த ஹஜ்ஜு என்பதையே 3 விதமாக செய்ய முடியும். ஷரியத்தில் 3 விதமாக செய்வதற்கு அனுமதி தரப்பட்டிருக்கிறது. ஒன்று இருக்கிறது ஹஜ்ஜு இஃப்ராத் என்று சொல்வார்கள். இந்த ஹஜ்ஜு இஃப்ராத் என்று சொல்லக்கூடிய முறையில் ஹஜ்ஜு மட்டும்தான் செய்வார்கள். இந்த முறை மக்காவுக்கு அருகாமையில் வசிக்கக்கூடியவர்களுக்கு, மக்காவிலே அல்லது அது அருகாமையில் வசிக்கக்கூடியவர்களுக்கு இந்த முறையை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் உம்ரா என்பதை அடிக்கடி செய்து கொள்ள முடியும். எனவே ஹஜ்ஜு என்பதை மட்டும் அவர்கள் செய்வார்கள். அடுத்து ஹஜ்ஜு கிரான் என்பதாக சொல்லப்படும். ஹஜ்ஜு கிரான் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முறையாகும். அதில் ஒரே நிய்யத்தில் உம்ராவையும் ஹஜ்ஜையும் நிறைவேற்றுவார்கள். பலிப்பிராணியை, குர்பானி பிராணியை கொண்டு வந்தவர்கள் இந்த முறையை பின்பற்ற வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு வருகின்ற போது குர்பானி பிராணியை தன்னோடு அழைத்து வந்ததால் இந்த முறையை பின்பற்றினார்கள். அதாவது ஒரே நிய்யத்தில் ஹஜ்ஜு உம்ரா இரண்டுக்கும் சேர்த்து இஹ்ராம் செய்து, இஹ்ராம் கட்டி, முதலிலே வந்தவுடன் வெறும் அதாவது ஒரு தவாஃப் மட்டும் செய்வார்கள்.
உம்ராவுடைய அந்த கடமை நீங்கியவுடன் உடனே ஆடையை கழிந்து விட மாட்டார்கள், இஹ்ராமிலிருந்து வெளியாக மாட்டார்கள். அதே இஹ்ராமிலேயே இருந்து ஹஜ்ஜையும் நிறைவேற்றுவார்கள். இந்த ஹஜ்ஜு கிரான் என்பதாக சொல்லப்படும். இது சற்று கடினமான முறை. நீண்ட தூரத்திலிருந்து செல்லக்கூடியவர்கள் உம்ரா செய்துவிட்டு நீண்ட நாள் இஹ்ராமுடைய ஆடையிலேயே இருப்பது என்பது, இஹ்ராமுடைய நியத்திலே இருப்பது என்பது நடைமுறையிலே சற்று சிக்கலானது. மூன்றாவது முறையாக கூடிய ஹஜ்ஜு தமத்தோ என்று சொல்லக்கூடிய முறை, இந்த முறைதான் நம்மை போன்றவர்களுக்கு ஏற்புடையதாக இருக்கிறது. இதில் முதல்ல உம்ராவுக்கு மட்டும் நியத்து வைத்து இஹ்ராம் செய்து ஹரமுக்கு சென்று மக்காவுக்கு சென்று உம்ராவுடைய கடமைகளை நிறைவேற்றி பிறகு இஹ்ராமிலிருந்து வெளியாகி தஹ்லீல் என்று சொல்வார்கள், ஹலாலாகி நாம் சாதாரண ஆடைகளை அணிந்து கொண்டு இருப்போம். பிறகு ஹஜ்ஜுடைய நாள் வருகின்ற போது, அதாவது ஜுல்ஹஜ் பிறை 8 ஆரம்பிக்கின்ற போது நாம் மறுபடியும் ஹஜ்ஜுக்கு நியத்து செய்து மறுபடியும் இஹ்ராம் செய்து ஹஜ்ஜுடைய காரியங்களை அடுத்து வரக்கூடிய நாட்களிலே நிறைவேற்றுவோம். இதை ஹஜ்ஜே தமத்தோ என்பதாக சொல்லப்படும். இந்த 3 முறையில் எந்த முறையில் செய்தாலும் ஹஜ்ஜு கூடிவிடும். ஆனால் நான் சொன்னதைப் போல எளிதான முறை என்பது இந்த ஹஜ்ஜே தமத்து என்று சொல்லக்கூடிய முறைதான் நம்மை போன்றவர்களுக்கு எளிதான ஒரு முறையாக இருக்கிறது. இதில் முதல்ல ஹஜ்ஜுடைய காலம் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஹஜ்ஜுடைய காலம் என்பது ரமதானுடைய நோன்பு முடிந்தவுடன் ஷவ்வால் பிறை வந்துவிட்டால் ஒரு மனிதர் ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு, இஹ்ராம் செய்வதற்கு அது அனுமதி தரப்படுகிறது. அந்த காலத்திலெல்லாம் இந்த வாகனங்கள் இல்லாத காலத்தில் ஒட்டகத்திலே குதிரையிலே சென்ற காலங்களிலே ஷவ்வாலிலேயே இஹ்ராம் அணிந்து கொண்டு லப்பை கூறி தல்பியா சொல்லி மக்காவை நோக்கி புறப்பட்டு விடுவார்கள். ஷவ்வால் துல்கஅதா முடிந்த பிறகுதான் ஹஜ்ஜுடைய மாதம் துல்ஹஜ் ஆரம்பிக்கிறது. எனவே ஹஜ்ஜுடைய காலம் என்று வருகின்ற போது ஷவ்வால், துல்கஅதா மற்றும் துல்ஹஜ் ஆகிய மாதங்களை குறிக்கும். எனவே ஷவ்வால் ஆரம்பிக்கும் போதே ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் செய்து கொள்ளலாம். ஆனால் ஹஜ்ஜுடைய நாட்கள் என்று வருகின்ற போது துல்ஹஜ் பிறை 8 13 வரை, பொதுவாக 12 வரை சிலர் அமல்கள் செய்வார்கள், சிலர் 13லும் மினாவிலே தங்கி அமல் செய்வார்கள். ஆகவே 5 அல்லது 6 நாட்கள் இதுதான் ஹஜ்ஜுடைய நாட்கள் என்பதாக சொல்லப்படும். எனவே ஹஜ்ஜுடைய நாட்களில் நாம் செய்யக்கூடிய அந்த அமல்தான் ஹஜ்ஜு. அதாவது துல்ஹஜ் பிறை 8 13 வரை செய்யக்கூடிய அமல்தான் ஹஜ்ஜு என்பதாக சொல்லப்படும். ஆகவே ஹஜ்ஜுடைய காலங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் செய்வதற்கான சில நிபந்தனைகள் இருக்கின்றன. அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தான் இஹ்ராம் செய்ய வேண்டும், அல்லது அந்த இடம் வருவதற்கு முன்பு இஹ்ராம் செய்ய வேண்டும். அதை மீகாத் என்பதாக அரபியில் சொல்லப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடங்களை எல்லாம் நிர்ணயம் செய்து நமக்கு முன்கூட்டியே சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். ஒவ்வொரு பகுதியிலிருந்து வரக்கூடியவர்கள் எந்த இடத்தில் அவர்களுடைய இஹ்ராம் செய்ய வேண்டும் என்பதை சுட்டி காட்டியிருக்கிறார்கள். குறிப்பாக நம்மை போன்றவர்கள் இந்தியா, பாகிஸ்தான் போன்ற கிழக்கத்திய நாடுகளிலிருந்து செல்லக்கூடியவர்கள் யமன் நாட்டுடைய ஒரு மலை, யலம்லம் என்று சொல்லக்கூடிய ஒரு மலை, அந்த மலை அதற்கு நேராக இருக்கக்கூடிய பகுதிக்கு செல்வதற்கு முன்பு நாம் இஹ்ராமிலே இருக்க வேண்டும், அல்லது அந்த இடத்தில் சென்று இஹ்ராம் செய்ய வேண்டும். பொதுவாக நடைமுறையிலே அந்த இடத்தில் இஹ்ராம் செய்வது என்பது சாத்தியமில்லை. ஏனென்றால் விமானத்தில் செல்லுகின்றவர்கள் அந்த இடத்தை தாண்டுகின்ற போது இஹ்ராம் அந்த இடத்தில் இருந்து செய்வதற்கான ஏற்பாடு இல்லை. எனவே அதற்கு முன்பே விமானத்தில் செல்லுகின்ற போதே இஹ்ராம் செய்து கொள்வார்கள். கப்பலிலே, அந்த காலத்தில் கப்பலிலே சென்றவர்கள் அந்த மீகாத்து வருகின்ற போது, அதாவது யலம்லம் என்ற மலைக்கு நேராக கப்பல் வருகின்ற போது கப்பல் நிறுத்தப்பட்டு சைரன் கொடுக்கப்படும். கப்பலில் பயணிக்கக்கூடியவர்கள் வந்து குளித்து, கப்பலிலேயே குளித்து ஆடைகளை அணிந்து இஹ்ராமுடைய நியத் செய்வார்கள். இதெல்லாம் இப்போது சாத்தியமில்லாத விஷயம். எனவே இஹ்ராம் செய்வதற்கு சிறந்த முறை, விமானத்தில் செல்லுகின்ற போது செல்வதற்கு முன்பு நாம் ஊரிலே, அதாவது சென்னையில் இருந்து செல்கிறோம் என்றால் சென்னையிலே நாம் குளித்து சுத்தமாகி
இஹ்ராம் ஆடைகளை அணிந்து தயாராக வைத்துக்கொண்டு நிய்யத்தை மட்டும் விமானத்தில் செய்வது, அதாவது அந்த எல்லை வருவதற்கு முன்பு நிய்யத் செய்து விடுவது, இதுதான் இப்போது சரியான முறையாக இருக்கிறது. ஒரு சிலர் மதினா முதலிலே செல்வார்கள். சில பிரைவேட்டில் செல்லக்கூடியவர்கள் கடந்த ஆண்டு கூட ஹஜ் கமிட்டியில் பிரைவேட் மதினா முதலிலே சென்றார்கள். எனவே மதினா முதலிலே சென்று ஜியாரத்தை முடித்துவிட்டு பிறகு ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவர்கள் இங்கிருந்து நியத்து செய்ய மாட்டார்கள். மதினாவுக்கு சாதாரணமாக செல்வார்கள். மதினாவிலே தங்கியிருந்து பிறகு மதினாவை விட்டு புறப்பட்டு மக்காவுக்கு போவதற்கு முன்பாக மதினாவிலிருக்கு வெளியே ஒரு 10 கிலோமீட்டர் அல்லது ஒரு 6 மைல் தள்ளி ஜுல் ஹுலைஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்துல இஹ்ராம் நியத்து செய்வார்கள். முதலில் மதினாவுக்கு இங்கிருந்து போகும்போதே இஹ்ராமோடு செல்ல மாட்டார்கள். ஆனால் இந்த ஆண்டு ஹஜ் கமிட்டியில் நேரடியாக மக்காவுக்கு செல்ல இருப்பதால் இன்ஷா அல்லாஹ் நாம் விமானத்தில் செல்கின்ற போதே நியத்து செய்யக்கூடிய நிலையில் நாம் இருக்கின்றோம். எனவே இந்த தமத்து என்று சொல்லக்கூடிய ஹஜ்ஜில் நியத்து செய்கின்ற போது உம்ராவுக்கு மட்டும் நியத்து செய்வார்கள். ஆக அந்த மீக்காத் என்று சொல்லக்கூடிய அந்த எல்லைகளை நாம் அறிந்து ஒவ்வொரு பகுதியிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு ஒவ்வொரு பகுதி மீக்காத்தாக இருக்கிறது. உதாரணமாக நான் சொன்னேன், எலம்லம் என்று சொல்லக்கூடிய அந்த மலை நமக்கு மீக்காத். அதே நேரத்தில் மதினாவிலிருந்து ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவர்கள் அவர்களுடைய எல்லை என்ன என்று சொன்னால் அந்த 5-6 மைல் தள்ளி இருக்கக்கூடிய ஜுல் ஹுலைஃபா என்ற இடம் அவர்களுடைய எல்லையாக இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு பகுதியிலும் எல்லை இருக்கிறது. அதே போல் மக்காவுடைய எல்லை, அதாவது ஹரமுடைய எல்லை என்று ஒரு எல்லை இருக்கிறது. அதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். மக்காவை சுற்றி 5 இடங்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லையை அமைத்தார்கள். அந்த எல்லையை தாண்டி வருவதற்கு வந்துவிட்டால் சில கட்டுப்பாடுகள் நம் மீது விதிக்கப்பட்டுவிடும். அதான் ஹரமுடைய எல்லை என்பதாக சொல்லப்படும். ஹரமுடைய எல்லையில் நம்மை பொறுத்தவரை ஜித்தாவிலே விமான நிலையத்தில் இறங்கி ஜித்தாவிலிருந்து மக்காவுக்கு போகின்ற போது மக்காவை நெருங்குவதற்கு ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும்போது காங்கிரீட் ஆர்ச், ஒரு காங்கிரீட்டில் உள்ள பெரிய ஒரு ஆர்ச் இருக்கும். அந்த ஆர்ச்சில் எப்படி அமைந்திருக்கும் என்றால் அந்த ஆர்ச் மீது ரெகால் வைக்கப்பட்டு அதில் கித்தாபு வைக்கப்பட்டது போல் அந்த ஆர்ச் கட்டப்பட்டிருக்கும். அந்த ஆர்ச் இருக்கும் இடம் வந்துவிட்டால் அது ஹரமுடைய எல்லை என்பதாக விளங்கி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு எல்லை இருக்கிறது. 5 எல்லைகள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றன. நாம் ஜித்தா வழியாக சென்றால் அந்த எல்லையிலே செல்வோம். மதினா வழியாக சென்றால் மக்காவை நெருங்குகின்ற போது அதே மாதிரி ஒரு ஆர்ச்சை அவர்கள் பார்ப்பார்கள். ஆக அந்த ஆர்ச் வந்துவிட்டால் அது ஹரமுடைய எல்லை என்பதாக விளங்கி கொள்ள வேண்டும். ஹரமுடைய எல்லையில் செய்யக்கூடாத செயல்களை செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த எல்லை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது உதாரணமாக இஹ்ராமில் இருக்கக்கூடியவர்கள் ஹரமுடைய எல்லையில் செடி கொடிகளை பிடுங்கக்கூடாது, இலைகளை பறிக்கக்கூடாது என்று ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. எனவே அந்த ஹரமுடைய எல்லையை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக மீக்காத்துடைய எல்லை என்பது ஒன்று, ஹரமுடைய எல்லை என்பது இன்னொன்று. இந்த ஹரமுடைய எல்லைக்கும் மீக்காத்துடைய எல்லைக்கும் இடையிலே வசிக்கக்கூடியவர்கள் தங்கள் இருப்பிடத்திலிருந்தே இஹ்ராம் செய்து ஹஜ்ஜுக்காக வருவார்கள். உதாரணமாக ஜித்தாவில் வசிக்கக்கூடியவர்கள் ஜித்தாவிலிருந்தே இஹ்ராம் செய்து ஹஜ்ஜுக்காக வருவார்கள். எப்படியும் ஹரமுடைய எல்லையை தாண்டுவதற்கு முன்பு அவர்கள் இஹ்ராமில் இருக்க வேண்டும். அதேபோல் மக்காவுக்குள்ளேயே வசிக்கக்கூடியவர்கள் அவர்கள் வீடுகளிலே இஹ்ராம் செய்து கொள்வார்கள். ஆக வெளியிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு தான் இந்த மீக்காத் என்பது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மீக்காத்துக்கும் ஹரமுடைய எல்லைக்கும் இடைப்பட்ட பகுதி ஹில் பிரதேசம் என்பதாக சொல்லப்படும். அவர்களுடைய சட்டங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. இப்போது நாம் இங்கிருந்து இந்தியாவிலிருந்து செல்லக்கூடியவர்களுக்கு நாம் எப்போது விமானத்தில் நிய்யத்து வைக்கின்றோமோ அதிலிருந்து கட்டுப்பாடுகள் ஆரம்பித்துவிடும். எனவே இந்த அறிமுகங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இனி அடுத்து இன்ஷா அல்லாஹ் உம்ரா என்றால் என்ன என்பதை நாம் விளக்குவோம். உம்ராவை பற்றி நாம் தெளிவாக உம்ராவுடைய என்னென்ன பிரிவுகள் இருக்கின்றன, அதை எப்படி நிறைவேற்றுவது என்பது சம்பந்தமாக அடுத்து வரக்கூடிய பயன்களை இன்ஷா அல்லாஹ் சொல்லப்படும். நாம் பெற்று பயனடைய வேண்டும். அல்லாஹ் இடத்தில் துவா செய்ய வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.